இதில் அவர் பண்பாடு பற்றி பேசுகிறாரு. எங்கள் 3 பேரையும் பார்த்தா சுகர் மாதிரி இருக்கான். பெண்கள்லாம் சுகரான். என்னப்பா என்ன அநியாயமாக இருக்குது. இது பண்பாடாம். அதுக்கப்புறம் சொன்னார் பானிபூரியை எப்படி எந்த நாள் செஞ்சாங்க. அதில் பச்சை கலரில் ஒன்று இருக்கும், அது சாப்பிட்டு பார்த்தா புளிப்பாக இருக்குமா. இப்போ இதிலேருந்து தெரியுதா பானிபூரியை உண்மையிலேயே பெண்கள் சாப்பிட்டு பார்த்துருக்காங்களா, ஆண்கள் சாப்பிட்டு பார்த்துருக்காங்களா? இல்லை, அதை வீட்டமாக வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சான். வாங்கிட்டு வந்து கொடுத்து வாயில் ஊற்றியா விட்டாங்க. என்னங்க அது அநியாயமாக இருக்குது. அவர் சாப்பிட்டு பார்த்துருக்காரு, அவர் தான் ஏன் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு வீட்டம்மா மேலே பழிய போட்டுறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பாக ஆகிப்போச்சு. இல்லை, கீரை எங்களுக்கு வைக்கவே தெரியாதான். கோயம்புத்தூரில் எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, சென்னையில் கோயம்பேட்டில் எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, ஐயா மதுரையில் எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் கீரை லோடு லோடாக இறங்குது. இதெல்லாம் யார் வாங்கிட்டு போகிறா? ஆடு மாடு வாங்கிட்டு போதா? இல்லை ஆம்பளை ஆளுக்கு தனியாக வாங்கிட்டு போய் அவங்களே ஆஞ்சி அவங்களே அவிச்சு அவங்களே சாப்பிட்றாங்களா? பெண்கள் வாங்காமல் எப்படிங்க இவ்வளவு கீரை வரும்? நம்ம வரும்போது கூட ஒரு சின்ன வேன் நிறைய கருவேப்பிலை போச்சு. ராஜா சார் கூட சொன்னாங்க எவ்வளோ வாசனையாக அந்த ஆள் போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் பெண்கள் பயன்படுத்தாமல் எப்படிங்க இவ்வளவு இறக்குமதி ஆகும்? கீரை பாத்தி இருக்கும். இன்னொன்று கவனிச்சு பார்த்துக்கோங்க, ஹோட்டலுக்கு போதான் சொல்றாங்கப்பா. இன்னைக்கு நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். கீரை இருந்ததா? இன்னைக்கு ஹோட்டலில் தானே சாப்பிட்டோம். அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதுங்கய்யா, அவங்க உங்களை ஏமாத்துறாங்கய்யா. ஆண்களுக்கு வேலையே எல்லாத்தையும் ஏமாத்துறதான். இப்போ கொஞ்சம் உயர்ந்து நடுவரை ஏமாத்துற அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. என்ன பேச்சு, பயங்கரமான பேச்சு.